ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சின்ன வாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சின்ன சிந்தனை அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வாழ்க்கை ஒரு இயந்திரத்தனம் ஆகிடுது. இயந்திரத்தனம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே பரபரன்னு ஆஃபீஸ் கிளம்புறதும், ஸ்கூல் பசங்கள கிளப்புறதும், ஃபுட்டு ரெடி பண்ணுறதும், குளிக்க வைக்கிறதும், புக்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதும், ஹோம்வொர்க் செய்யாதவங்கள சீக்கிரம் செய்யுங்கிறதும், எனக்கு இப்போ தான் பென்சில் இல்ல பென் இந்த மாதிரி பரபரன்னு ஒரு சூழ்நிலை. அதுக்கு பிறகு அவங்க குடு குடு குடுன்னு கிளம்பி எல்லாரும் அவங்கவங்க அங்கே போய் செட்டில் ஆகிடுவாங்க. ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸில் செட்டில் ஆகிடுவாங்க. ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு. இதை மாதிரி சில்ட்ரன்ஸ்லாம் அவங்கவுங்க ஸ்கூலில் போய் ஒரு நிதானமான நிலையாகும். அங்கே போய் அங்கேயும் பரபரன்னு இருந்துச்சுட்டு ஈவினிங் திரும்பி ரிட்டன் ஒரே பரபரன்னு ஹோம்ஒர்க் செய்கிறது என்ன, லேடிஸ்னால் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன, ஜென்ஸ்னால் கடைக்கு போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு இப்படியே இந்த இயந்திர வாழ்க்கையாக நம்மளுடைய உலகம் ஏன் மாறிட்டுருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்தோம்னா கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்குது இல்லைங்களா? அப்படிப்பட்ட இந்த இயந்திர வாழ்க்கையில் எல்லாருக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து ஒரு சிந்தனை அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு வாக்கியம் கூட சொல்லலாம், ஒரு கேள்வின்னு கூட சொல்லலாம். பிறர் என்ன நினைப்பார்களோ? ஆமாங்க, இது நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது. பிறர் என்ன நினைப்பார்களோ அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரையும் அழுத்தம் கொடுக்குது, ப்ரெஷர் ஆக்குது, டென்ஷன் ஆக்குது. அந்த வாக்கியத்தால் பிறர் பிறர் வாழ்க்கையே தொலைக்கிறவங்களும் கூட இருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த ஒரு வாக்கியத்தால் தன்னுடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய நிலையை அடையாமல் பின்தங்கியவங்களும் இருக்கிறாங்க. இது சொல்கிறதுக்கு வேணாம் கசப்பாக இருக்கும், அதுதான் உண்மை. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன குழந்தை வளர்றதுலேருந்தே இந்த ஒரு வாக்கியத்துக்காக தான் பயந்து வாழுதுங்க. ஏன்னா ஒவ்வொரு பெற்றோரும் சரி, நீ என்ன படிக்கிற, என்னுடைய ஃப்ரெண்டுடைய பையன் எப்படி படிக்கிறான் பாரு, அவன் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கிறான் பாரு, நீ என்ன இப்படி இருக்கிற, அவன் என்ன டிராயிங் கிளாஸ் போகிறான், பாட்டு கிளாஸ் போகிறான், நீ எதுலையாவது போறியா, நீ எதுவுமே மாட்டேங்க. இதை மாதிரி கம்பேர் பண்ணி அவங்கள பிறர் என்ன நினைப்பார்களோ அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனுக்கு உண்டாக்கிடுறாங்க. கேட்குறவங்க ஒரு வார்த்தையில் கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நாம் தான் அந்த வார்த்தையையோ அந்த சொற்களையோ நாம் திரும்ப நினச்சி மன அழுத்தத்துக்கு உண்டாக்கிடுறோம். பிறர் என்ன நினைப்பார்களோ அப்படிங்கிறதுலையே நாம் நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் மேலே திணிக்கிறாங்க. நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ பெரிய பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு. குழந்தைங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கலாம், இல்லை அதுக்கான கெப்பாசிட்டி குறைவாக இருக்கலாம். அதெல்லாம் அவங்க யோசிக்கிறதே இல்லை. இந்த குழந்தைங்கள் என்ன பண்ணுறாங்க, 2 விஷயத்த யோசிக்கிறாங்க. 2 விஷயத்துக்கு அவங்க பயப்படுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் பெற்றோர்களை திருப்திப்படுத்த முடியாமல் போயிடுறோமோ, நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அவங்களுடைய ஆசைகளை நம்மளால் நிவர்த்தி செய்ய முடியலையோ அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று என்ன யோசிக்கிறாங்க, சரி நாம் பார்த்துக்கலாம், நம்மளுடைய ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுறாங்க. அப்போ இந்த 2 நிலை தான் அவங்கள என்ன பண்ணுது அப்படின்னா, பெற்றோர்கள் ஆசைப்படுற நிலைக்கு போகிற நிலைமை ஏற்படுது. அதில் அவங்க சக்ஸஸ் ஆகிறாங்களா அப்படின்னா இல்லை. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, பிறர் என்ன நினைப்பார்களோ என்று பயந்து பிறருக்காக படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பொசிஷனாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் அவங்க தோல்வி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்போ நீங்கள் விருப்பப்பட்டதை செஞ்சவங்க மட்டும் தோல்வி அடையலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அடையலாம் தான், அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். ஆனால் விருப்பப்பட்டதை செய்யும் பொழுது அவங்க அதில் என்ன கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் அடுத்த முறை எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
இல்லைங்களா? அப்ப இந்த சமுதாயத்துல இயந்திர வாழ்க்கைய விட வேகமா எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஒரு வார்த்தை தான் பிறர் என்ன நினைப்பார்களோ அப்படிங்கிறது ஒரு சிறை வாழ்க்கையா ஆயிடுது. இந்த சிறை வாழ்க்கைக்கு ஒரு சிறைக்குள்ள அடைக்கப்பட்டது மாதிரி. அது வெளியில தெரியாது. அதுக்கு சாவி யார் கையில இருக்கு அப்படின்னா, நம்ம கையில தான் இருக்கு. அத நாம யூஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன், அந்த சாவிய திறந்துட்டு நாம வெளியில வந்துடலாம். ஆனா, பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். இல்லைங்க. நெறைய பசங்க எனக்கு தெரிஞ்சு பெற்றோர்கள் ஆசைகளுக்காக ஒரு படிப்போ, ஒரு வேலைக்கோ போவாங்க. கொஞ்ச நாள் பிறகு ஒரு படிப்பு படிச்சு முடிக்க அந்த ஃபைனல் இயர்ல அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்களேன். "இதுவரைக்கும் நான் படிக்கிறது உங்களுக்காக தான். அடுத்து என்னுடைய ஆசைக்காக நான் திரும்ப என்னுடைய ஆசைய நான் படிப்பேன்." அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அத ஏன் முன்னாடியே சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படிதானே? இல்ல. இதுக்கும் 2 காரணம் இருக்கு. 1 பெற்றோர் மனம் உடைஞ்சிறக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொன்னு பெற்றோர்களை எதிர்த்து சொல்றதுக்கான அந்த மனநிலை ஒரு டிகிரி வாங்கின பிறகு தான் உங்களுக்கு வருது அப்படிங்கிறது ஒரு காரணமாகுது. அப்ப இந்த சிறை அதிலிருந்து நீங்க எப்படி வெளியில வரணும் அப்படின்னா, பெற்றோர்கள் நீங்க முதல்ல பிறர் என்ன நினைப்பார்களோ அப்படிங்கிறத பிள்ளைங்க மேல திணிக்காதீங்க. என்னதான் நினைச்சா என்ன? கொஞ்ச நாள் சொல்லிட்டு அவங்க பாட்டுல போயிட்டு இருக்க போறாங்க. லைஃப் லாங் யாரு கஷ்டப்படுறது? ஆக உங்க குழந்தைங்களுக்கு என்ன திறமை இருக்கு? அவங்களால என்ன நிலைக்கு வர முடியும்? நம்ம ஸ்டேட்டஸ் அதுக்கு வகுந்து வருதா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க யோசிச்சு, பிறர் என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறத மறந்துடுங்க. இன்னொன்னு, இது படிப்பு, வேலை, கல்யாணம், குழந்தைங்க பிறக்கிறது, இத மாரி பலத சொல்லிட்டு போலாம். அது மட்டும் தானா? ட்ரெஸ்ஸிங்லேருந்து. எந்த ஒரு குழந்தையாவது சுதந்திரமா அவங்களுக்கு பிடிச்ச மாரி ட்ரெஸ்ஸ தான் போட முடியுதா? இல்லங்க. அங்கேயும் பிறர் என்ன நினைப்பார்களோ? அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்கள, எல்லா காலகட்டங்கள்லயும் அந்த குழந்தைங்கள ஒரு கேள்விக்குறியாவே ஆக்கிடுதுங்க. ஒரு சின்ன பூ வைக்கிற விஷயம் கூட, "பூ வச்சுக்கோ" அப்படின்னு ப்ரெஷரைஸ் பண்ற குடும்பங்கள்லாம் இருக்கு. அவங்களுக்கு புடிச்சா வச்சுக்க போறாங்க. கொலுசு போட்டுக்கோ, கம்மல் போட்டுக்கோ, இத மாரி உங்களுக்கு பிடித்த எல்லாத்தையும் குழந்தைகள் மேல ப்ரெஷரைஸ் பண்ண பண்ண காரணம் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கும் உங்க குழந்தைங்க செய்ற எல்லாமே பிடிச்சு தான் இருக்கும். ஆனாலும் நீங்க ஏன் அத அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? பிறர் என்ன நினைப்பார்களோ? இப்ப புரியுதுங்களா? பிறர் என்ன நினைப்பார்களோ? பிறர்ல என்ன என்ன நினைப்பார்களோ? என்கிற இந்த சென்டென்ஸ இந்த கேள்விய எல்லாருமே கொஞ்சம் மறந்துடுங்க. அப்ப இந்த சிறை கைதி இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த சிறையிலுடைய அந்த சாவிய நாம யூஸ் பண்ணோம்னா, அதிலிருந்து வெளியில வந்துடலாம். இனி நாம எல்லாருமே மறக்க வேண்டிய ஒரு வாக்கியம், பிறர் என்ன நினைப்பார்களோ? இந்த மெசேஜ் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி.